லாஸ்ட் வீடியோவில் நான் மாவு அரைச்சி புளிக்க வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு நைட் வந்து புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பணியாரம் சுடலான்ட்டு எண்ணெய்லாம் ஊற்றி பணியாரம் சுட்டேங்க. ஆனால் மாவு பார்க்கும்போது எனக்கு புளிக்காத மாதிரி இருந்தது. ஒன் டே இது பண்ணியுமே மாவு புளிக்கலை. ஏன்னா வந்து அது டிசம்பர் மாதிரி நல்லா குளிராக இருந்தது. நாங்கள் இருந்த ஏரியாவில் ஃபேனே யூஸ் பண்ணலன்னா அந்தளவுக்கு குளிராக இருந்தது. அதனால் மாவு நான் வெளியே வச்சுமே மாவு புளிக்கவே இல்லை எனக்கு. அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே அன்றைக்குமே நான் பண்ணி பார்த்தேன். அன்றைக்குமே அந்த பணியாரம் வந்து சாஃப்டாக வரல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரை பண்ணுறேன். அடுத்த நாளும் சேம் அதே மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறமும் எனக்கு அந்த மாவு வந்து சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் மாவாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன் மாவு புளிக்கலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன். அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாவு புளிக்கலைன்னா வந்து தோசை மாவு இருந்தால் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் அப்போ கரெக்டாகிடும்னாங்க. அந்த தோசை மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour போல் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பணியாரம் சுட்டேன். பணியாரம் சூப்பர் சாஃப்டாக இருந்ததுங்க. அவ்வளோக்குள்ள பார்த்தாலும் தெரியுது, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது பணியாரம். ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதான் உங்களுக்கும் சப்போஸ் உங்களுக்கு மாவு புளிக்கலை, இல்லைன்னா மாவு கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக வரல அப்படின்னா, நீங்கள் வந்து தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி யூஸ் பண்ணி பாருங்கள். மாவு சூப்பர் சாஃப்டாகவும் பணியாரம் நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த பணியாரம் அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே சுட்டது எல்லாமே காலி ஆயிடுச்சு. நல்லா மாவும் புளிச்சிருச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பணியாரம் ஏதாவது சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.